நியூஸ் 7 சேனல் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கடந்த காலை வணக்கம். இன்றைய நாள் ஒரு நன்னாள், ஒரு சுபதினம். மண்ணுலக மாந்தர்கள் மட்டுமல்லாது விண்ணுலக தேவர்களும் விரைந்து மிகவும் விருப்பமாக பார்க்கக்கூடிய ஒரு சஞ்சாரம், மிகப்பெரிய கிரகமாகிய ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சனிப்பெயர்ச்சி சஞ்சார மகோத்சவம் திருநள்ளாறு ஒரு கோலாகலமாக இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அப்பேற்பட்ட நன்னாளில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த ஆலயத்தினுடைய அர்ச்சகர் என்கின்ற ரீதியில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய கீர்த்தி, இந்த ஆலயத்தினுடைய பிரதான நாயகராக ஸ்ரீ தர்பாரணேஸ்வர பெருமான், இந்த சுவாமியோட வரலாறு பெருமைகளை எல்லாம் உங்கள்கிட்ட சொல்றதுக்கான பெரிய ஒரு வாய்ப்பாக இந்த நாளை நான் பயன்படுத்திக்கிறேன். எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க எம்பெருமானை பிரார்த்தித்து கொண்டு துவங்குகிறேன். ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. தென்னாடுடைய சிவஸ்தலங்கள் பல உள்ளன. அவற்றுள் காவிரிக்கரையில் அமைந்துள்ளது இந்த திருநள்ளாறு க்ஷேத்திரமாகும். கிருதயுகீம் ஆதிபுரீம் நாதா திரேதாயாம் தர்பவனேஸ்வரா துவாபரே விட்டங்கோ நாம கலோத்து நல விமோச்சனஹா அப்படிங்கிறது இந்த க்ஷேத்திரத்தோட புராண ஸ்லோகம். 4 யுகமாக இங்கு கலியுகத்தில் கடைசியாகிய கலியுகம் வரை இங்கு தர்பாரணேஸ்வர பெருமான் அருள்பாலித்து வருகிறார். ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒவ்வொரு திருநாமம் கொண்டு இந்த க்ஷேத்திரத்தில் அருள்பாலிப்பது தனிச்சிறப்பு. கலியுகத்தில் இறுதியாக தரிசனம் செய்து அருளை பெற்றவர் நலச்சக்கரவர்த்தி ஆகும். திருநள்ளாறு அப்படின்னு நினைச்சோன்னே எல்லாரும் சனி பகவான் க்ஷேத்திரம் அப்படிங்கிறது மட்டும்தான் எல்லாரும் நினைச்சுட்டு இருப்பா. உண்மையாக சொல்ல போனாக்க இங்கு 6 பிரதான சன்னதிகளை இந்த ஆலயம் கொண்டுள்ளது. இங்க இருக்கிற 6 சன்னதியுமே ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. இந்த க்ஷேத்திரம் நவக்கிரக ஸ்தலங்களுள் ஒன்றாக விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் சப்த விடங்க க்ஷேத்திரம் என்று சொல்லப்படுகின்ற 7 விடங்க க்ஷேத்திரங்களுள் இந்த திருநள்ளாறு ஒன்றாக விளங்குகிறது. இந்த ஆலயத்தில் கன்னிமூல கணபதியாக ஸ்ரீ சொர்ண கணபதி அருள்பாலித்து வருகிறார். எல்லா க்ஷேத்திரத்துக்கும் நம்ம போனாக்க முதல்ல விநாயக பெருமானை தான் தரிசனம் பண்ணுவோம். அந்த வகையில் திருநள்ளாறில் அந்த கன்னிமூலையில் இருக்கிற விநாயகர் சன்னதிக்கு போனால் அங்கே 2 விநாயகர் அருள்பாலித்து வருகிறார். 5 கரத்தனை ஆணை முகத்தினை இந்தில் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உன் புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே அப்படின்னு நம்ம விநாயகர் பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். சுர சுர கணபதி சுந்தரகேசம், சுரசுர கணபதி சுந்தரகேசம், ரிஷி ரிஷி கணபதி யஜ்ஞசமானம், பவ பவ கணபதி பவ பவ கணபதி பத்மசரீரம், பவ பவ கணபதி பத்மசரீரம், ஜய ஜய கணபதி பாத நமஸ்தே. சொர்ண கணபதியின் பாதங்களை வணங்கக்கூடிய வகையில் இந்த ஆலயத்தில் விநாயகப் பெருமான் ஆலயம். இந்த சன்னதியில் 2 விநாயகர். ஒரு கணபதிக்கு ஆதி கணபதின்னு பேர், இன்னொரு கணபதி சொர்ண கணபதி அப்படின்னு பேர். முதல்ல இந்த ஆலயத்தினுடைய திருப்பணி துவங்கிறதுக்கு முன்னாடி ஆதி கணபதிக்கு தான் இந்த ஆலயத்தில் முதல்ல நிர்மாணம் பண்ணுறதுக்கு தயாராகி அந்த கணபதி தான் பூஜையில் வச்சிருந்தா. பணிகள்லாம் துவங்கிய பிறகு திருப்பணி நிறைவு பெறாத ஒரு சூழல் இருந்துட்டே இருந்தது.
அதுக்கப்புறம் சொர்ண கணபதி அப்படின்னு ஒரு கணபதியை புதுசாக நிர்மாணம் பண்ணி அந்த பிரார்த்தனைகளை 2 கணபதிக்கு சேர்ந்தாப்புல ஆரம்பித்தோன்னே எடுக்க எடுக்க குறையாத அளவுக்கு தங்கம் கிடைச்சிது இந்த திருப்பணி பூர்த்தி பண்ணுறதுக்கு. திருப்பணிக்கு சொர்ணம் கொடுத்ததுனால இந்த ஆலயத்திற்கு உள்ள கணபதிக்கு சொர்ண கணபதி அப்படின்னு பேர். அதனால் பக்தர்கள் யார் வந்து இங்கே தரிசனம் பண்ணாலும் அவளுக்கு தங்கம் கிடைக்கிறதா ஐதீகம். அந்த ஆதி கணபதி சொர்ண கணபதி 2 பேரையும் தரிசனம் பண்ணால் சகல விதமான விக்னங்கள் தடைகள் அனைத்தும் அகடுவதாக ஐதீகம். அடுத்ததாக இந்த ஆலயத்தில் சுப்பிரமணிய பெருமான் வள்ளி தேவசேனா சமேத கல்யாண செல்வ சுப்பிரமணியர் அப்படின்னு கல்யாண கோலத்தில் இங்கே அருள் பாலிச்சுருக்கார். விசேஷமாக கையில் வந்து ஒரு இடது கையில் ஒரு பழம் வச்சுருக்கார். அதுதான் இந்த ஆலயத்தினுடைய ஒரு சிறப்பு. அருணகிரிநாதர் இந்த க்ஷேத்திரத்தில் முருகனை ரொம்ப பிரமாதமாக பாடியிருக்கார். அந்த வகையில் முருகப்பெருமான தரிசனம் பண்ணால் எல்லா விதமான சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடி வரும். சகல விதமான தடைகளும் அகன்று வெற்றியை தரக்கூடிய திருமுகம். மேலும் சத்துருக்களுடைய உபாதைகள் எல்லாம் நீக்கக்கூடிய திருமுகத்தோடு இந்த வள்ளி தேவசேனா சமேத கல்யாண செல்வ சுப்பிரமணியர் கல்யாண வரங்களை எல்லாம் அருளக்கூடிய மூர்த்தியாக இந்த ஆலயத்தில் அருள் பாலிச்சுருக்கார். அப்படியே பிரதட்சணமாக வரும்பொழுது பிரதான மூர்த்தி தர்பாரண்யேஸ்வரர். தர்ப ஆரண்யம் அப்படின்னா தர்பை காடு அப்படின்னு அர்த்தம். தர்பை காட்டில் தோன்றிய சுயம்பு மூர்த்தியாக இங்கு தர்பாரண்யேஸ்வரர் அருள் பாலிச்சுருக்கார். நலச்சக்கரவர்த்தி பல க்ஷேத்திரங்கள் போய் தரிசனம் பண்றார். அவருக்கு சனியினால உண்டான எல்லா உபாதைகளும் விலகணும், அவருக்கு தோஷ நிவர்த்தி ஆகணும், அவருடைய குழந்தைகள் குடும்பம் ராஜ்யம் பதவி இவை எல்லாம் கிடைக்கணும்னு மன சந்தோஷம் மெயினாக வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா க்ஷேத்திரமும் தரிசனம் பண்ணிட்டு வரார். அப்படி தரிசனம் பண்ணிட்டு வரும்போது கடைசியாக திருநள்ளார் வர அந்த திருநள்ளார் இந்த க்ஷேத்திரத்தில் காலை வைக்கும் பொழுதே அவருக்கு மனசில் ஒரு சந்தோஷத்தை தர்பாரண்யேஸ்வரர் அனுகிரகம் பண்ணுறாரு. ஏன்னா அவர் மேலே ஒரு பெரிய ஒரு அருட்காட்சி மனசில் அவருக்கு வருது. அந்த வகையில் அந்த தர்பாரண்யேஸ்வரர் க்ஷேத்திரத்தில் காலை வச்சோன்னே அதை அவர் உணர்ந்துடுறார். தர்ப ஆரண்ய மூர்த்தியாக விளங்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரரை மனசில் நினைச்சாலே சகல விதமான துன்பங்களும் நீங்கும் அப்படிங்கிறது இந்த க்ஷேத்திரத்தோட ஒரு தனிச்சிறப்பு. நலச்சக்கரவர்த்திக்கு தோஷ நிவர்த்தியான க்ஷேத்திரம் எது அப்படின்னா இந்த திருநள்ளாறு. அதே புராண காலத்தில் துவாபர யுகத்துக்கு போனோம்னாக்க சாபங்களை எல்லாம் நீக்கி அருளியவர் இந்த தர்பாரண்யேஸ்வரர். எவ்வாறு என்று பார்த்தோமே ஆனால் இந்த க்ஷேத்திரத்துக்கு முதலாக வந்து தர்பை காட்டில் சுவாமியை தேடுறார். என்ன படைக்கும் தொழிலை உடையவர் பிரம்மா. அவர் வந்து ஒரு செருக்கின் காரணமாக பணியில் சிற்சில தவறுகள் பண்ணிடுறார். பரமேஸ்வரனுடைய ஆக்ஞை பூலோகத்துக்கு நீ போய் சிவபூஜையை பண்ணி அதுக்கப்புறம் தான் உனக்கு சாப விமோச்சனம் அப்படின்னு சொன்னதுனால அந்த பிரம்மா பூலோகத்துக்கு வரார். அவர் வந்த க்ஷேத்திரம் எது அப்படின்னா இந்த தர்பாரண்யம் அப்படிங்கிற தர்பை வனமா தர்ப காடு. எங்க பார்த்தாலும் ஆள உயரத்துக்கு பெரிய தர்பைகள் நிறைந்த ஒரு பூமியாக இந்த திருநள்ளாறு க்ஷேத்திரம் இருக்கு. சுவாமி அவர் பூரா தேடுறார். காட்டில் தர்ப காட்டில் உள்ள போக முடியாது. சாதாரணமாக நம்ம உள்ள போனோம்னாலே ஒரு பக்கம் தர்பையில் வந்து ரொம்ப கூர்மையாக இருக்கும், இன்னொரு பக்கம் சாஃப்டாக இருக்கும். சாதாரணமாக அதை ஹேண்டில் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டம்னு வைங்களேன். நம்ம வீட்டில் உள்ள விசேஷங்கள்லாம் பார்க்கும்போது தர்பை இல்லாமல் நம்ம பூஜை பண்ணுறது கிடையாது. தர்பையை பவித்திரம் பண்ணி மோதிரமாக போட்டுருப்போம். அதை கையில் போட்டுட்டு தான் நம்ம பூஜையெல்லாம் ஆரம்பிப்போம். வீட்டில் நடக்கிற சாதாரண பூஜைகள் அது சுபகாரியமாக இருந்தாலும் சரி அசுப காரியமாக இருந்தாலும் சரி, இன்னும் சொல்லப்போனால் பிதிர்காரியங்களுக்கெல்லாம் கூட நம்ம தர்பை இல்லாமல் எதுவும் பண்ணுறதில்லை. அந்த வகையில் ரொம்ப உயர்ந்த ஸ்தானம் இந்த தர்பைக்கு கொடுத்துருக்கு. ஏன்னா உலகத்திலேயே தர்பையை ஸ்தலவிருஷமாக கொண்ட ஒரே க்ஷேத்திரம் எதுன்னு இது திருநள்ளாறு தான். இந்த க்ஷேத்திரத்துக்கு ஒரு வரும்போது அவரால் சுவாமி எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்போதான் ஆதிசைவர் ஆகம மரபுப்படி என்னன்னு பார்த்தா சுவாமியை ஆவாகனம் பண்ணுறதுக்கு தர்பையை தான் பயன்படுத்துவார். தர்பையை கொஞ்சம் நிறைய கையில் எடுத்து அதை ஒரு முடிச்சு போட்டு அது பேர் கூர்ச்சம்னு பேர்.
அந்த கூச்சத்திலேயே நம்ம சுவாமியை ஆவாகனமும் தேடி தேடி நம்ம பார்த்துட்டோம், சுவாமி நமக்கு இன்னும் கண்ணில் புலப்படலை. அதனால எங்க தேடுறது, இனிமேல் நம்ம பொழுது சாயிற வேலை வந்துடுத்து, அதனால நம்ம பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிக்கணுமே, அதனால வேற வழி இல்லையேன்ட்டு தர்பையை எடுத்து அந்த ஆதிசைவர் வேத ஆகம முறைப்படி அந்த தர்பையை எடுத்து ஒரு கூச்சம் பண்ணி சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கூச்சத்திலேயே சிவபெருமான ஆவாகனம் பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்து வைக்கிறார். அப்படி வைக்கும்போது தான் சுவாமி பிரத்யட்சமா பூமியிலேருந்து சுயம்புவார். அவர் தான் தர்பாரண்யேஸ்வரர். இன்னைக்கும் பார்த்தா இந்த சுவாமிகிட்ட முகத்தில் இந்த ரேகைகள்லாம் இருக்கும், தர்பையிலான கோடுகள்லாம் சுவாமிகிட்ட இருக்கக்கூடிய ஒரு தாத்பரியம், ரொம்ப விசேஷமான மூர்த்தி. ஏன்னா சுயம்பு மூர்த்தின்னு பார்த்தா ஒவ்வொரு ரூபத்திலையும் ஒவ்வொரு விதமாக இருப்பார். திருநள்ளாரை பார்க்கும்போது அப்படியே சும்மா அந்த பிரத்யட்சமாக அந்த சுவாமியோட அந்த தாத்பரியம், அந்த சொரூபம் மாறாத அளவுக்கு ரொம்ப அருமையாக இருப்பார். ஏன்னு கேட்டால் தர்ப காட்டிலே அவர் இருந்ததுனால, ஏன்னா எப்போதும் இந்த தர்பையில் உரசிண்டே இருந்தது. அந்த தர்ப காட்டில் இருந்த மூர்த்தியாக இருக்கிறதுனால அப்படியே மூர்த்தி இப்படியே பளபளன்னு இருப்பார். அவர் தரிசனம் பண்ணும்போதே தெரியும் எல்லாருக்கும், அந்த இதை எல்லாரும் உணர முடியும். அந்த வகையில் ஒரு விசேஷமான மூர்த்தியாக இந்த தர்பாரண்யேஸ்வர பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து அந்த பூஜையில் மகிழ்ந்து அவருக்கு அனுகிரகம் பண்ணுறார். அப்புறம் தான் அவருக்கு அந்த சாப விமோச்சனம் அப்படிங்கிறது அவருக்கு அதுக்கப்புறம் தான் வருது. சாப விமோச்சனம் கிடைத்த க்ஷேத்திரம் அப்படிங்கிறது அதனால தான் இந்த திருநள்ளாறு க்ஷேத்திரம். அதன் ஞாபகார்த்தமாக தான் இந்த திருநள்ளாறு க்ஷேத்திரத்துக்கு உள்ள நுழையும் போது கிழக்கு நுழைவாயில் இருக்கும். அதற்கு நேர் எழுத்தாப்புல பிரம்ம தீர்த்தம் அப்படிங்கிற தீர்த்தம் இன்னைக்கு இருக்கு. பிரம்மா வரார், அவர் வரும்பொழுது அம்பாள் கூட வரணும்னோ சரஸ்வதி மாதா அம்பாலும் தரிசனம் பண்ணி அம்பாலும் அந்த அனுகிரகத்தை கூட இருந்து பெற்றதுனால அம்பாள் சன்னதி, பிராணாம்பிகை சன்னதிக்கு நேர் எழுத்தாப்புல சரஸ்வதி தீர்த்தம் அப்படிங்கிற தீர்த்தம் இன்னைக்கு இருக்கு. அதனால இந்த ஒவ்வொரு ஆலயத்துக்கும் போகும்பொழுது மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்கா. மூன்றையுமே நம்ம அந்த சுவாமியோட கீர்த்தி, மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம், அதோட கீர்த்தி இதெல்லாம் தெரிஞ்சு தரிசனம் பண்ணிக்கிறது தான் ரொம்ப விசேஷம். அந்த வகையில் ரொம்ப ஒரு புராண பெருமையும் வரலாற்று சிறப்பும் கொண்ட ஒரு க்ஷேத்திரம் எதுன்னா இந்த திருநள்ளாறு திவ்ய க்ஷேத்திரம். குளம் கொடுத்து கோல் நீக்க வல்லான் தன்னை, குளவரையின் மடப்பாவை இடப்பாலானை, மலம் கெடுத்து மா தீர்த்தம் ஆட்டிக்கொண்ட மறையவனை, பிறை தவழ் செஞ்சடையினானை, ஜலம் கெடுத்து தயாமூல தன்மம் என்னும் தத்துவத்தின் வழி நின்று தாழ்ந்தோர்க்கு எல்லாம் நலம் கொடுக்கும் நம்பியை நல்லாற்றானை நானடியேன் நினைக்கப்பெற்று உய்ந்தவாறு. இப்பேற்பட்ட மூர்த்தி, தாழ்ந்தோர்க்கு எல்லாம் நலம் கொடுக்கும் நம்பியை நல்லாற்றானை. சரணாகதி தத்துவம். தர்பாரண்யேஸ்வர பெருமான நினைச்ச மாத்திரத்தில் இந்த க்ஷேத்திரத்தில் இந்த சுவாமியை போய் பார்க்கணும், சகல தோஷங்களிலிருந்து நாம் வெளியில் வரணும் அப்படின்னா தர்பாரண்யேஸ்வரர் மனசார ஒரு க்ஷணம் நினைச்சாலே அவளுக்கு அந்த வகையில் ஒரு ஐஸ்வர்யத்தையும் இந்த துன்பங்களிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு மூர்த்தியாக முதல்ல விளங்கக்கூடியவர், இந்த பிரதான மூர்த்தியாக விளங்கக்கூடியவர் இந்த தர்பாரண்யேஸ்வர பெருமான். அந்த வகையில் நலச்சக்கரவர்த்தி தரிசனம் பண்றார். அவருக்கு ஒரு மனசுல ஒரு சந்தோஷம். இந்த க்ஷேத்திரத்தில் வந்தோன்னா ஒரு மனசுல ஒரு நல்ல ஒரு பக்தி பிரபா உணர்வுலாம் வருது. ஒரு சக்கரவர்த்தியா நமக்கே இவ்வளோ பெரிய சிரமங்கள் எல்லாம் வந்துடுத்து அப்படின்னு நினைக்கிறார். அதனால இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த க்ஷேத்திரத்துக்கு தரிசனம் பண்ணாலும் அவளுக்கு சனியினால எந்த விதமான உபாதையும் இருக்கக்கூடாதுன்னு வரமா கேட்கிறார் தர்பாரண்யேஸ்வரர்கிட்ட. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற மாதிரி யாரெல்லாம் இந்த லோகத்துல சாமானிய பிறப்பு, சாமானிய மானிடர்கள்லாம் பலவிதமான சிரமங்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கா, எல்லாருக்கும் அந்த சௌரியங்கள், அந்த சந்தோஷங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தர்பாரண்யேஸ்வரரை பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அவரும் அதை அனுகிரகம் பண்றார். அந்த அனுகிரகத்தின் பிரதிபலனா இந்த ஆலயத்தில் தர்பாரண்யேஸ்வரரோட அருளாணையின் வண்ணம் தான் இந்த மூர்த்தி இங்கே அனுகிரக மூர்த்தியாக ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அருள் பாலித்து வருகிறார். அடுத்ததாக நலச்சக்கரவர்த்தி
தரிசனம் பண்ணதுனால சுவாமிக்கு நலேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பேர். இந்த தீர்த்தத்துக்கு நலத்தீர்த்தம் அப்படின்னு பேரு. இந்த க்ஷேத்திரத்துக்கு திருநள்ளாறு அப்படின்னு பேரு. மூணு இந்த நலச்சக்கரவர்த்தியோட பேராலேயே அமையப்பெற்றிருக்கிற ஒரு விசேஷமான ஒரு புண்ணிய பூமி தான் இந்த திருநள்ளாறு க்ஷேத்திரம். நலங்குளத்துக்கு போய் தரிசனம் குளத்தில் குளிக்கும் போது பார்த்துருப்பீங்க, நடுவில் இருக்கும் நலன் தமயந்தி. அப்படி அவ ரெண்டு பேரோட உருவமும் அந்த தரிசனம் பண்ணக்கூடிய வகையில கிழக்கு நோக்கி இந்த நலத்தீர்த்தத்திலேயே இருக்கும். அந்த அப்பேற்பட்ட ஒரு பரம கருணாமூர்த்தியா இங்க மூர்த்தி இந்த தர்பாரணேஸ்வர பெருமான். அதற்கு அடுத்ததாக நீலோத்பலாம்பிகா சமேத நகவிடங்க ஜன்பக தியாகேச பெருமான் அருள் பாலிச்சுருக்கார். இங்கதான் பச்சை மரகதலிங்கம் இந்த க்ஷேத்திரத்தில் விசேஷம். 7 ஸ்தலத்தில் மட்டும்தான் இந்த தியாகராஜ பெருமான் சன்னதி இருக்கு. அந்த வகையில் இந்த திருநள்ளாறு சப்த விடங்க தலங்கள், அந்த 7 தலங்களுள் ஒரு பிரதான தலமாக இந்த தலமும் இருக்கு. திருவாரூரில் பார்த்துருப்பீங்க தியாகராஜ பெருமான். அதே மாதிரி தியாகராஜர் இந்த திருநள்ளாற்றில் அருள் பாலிச்சுருக்கார். ரொம்ப விசேஷமான மூர்த்தி. மரகதலிங்கம் அப்படிங்கிறது இந்த க்ஷேத்திரத்தில் தனி விசேஷம். அது பூஜா காலத்தில் மட்டும்தான் சில நிமிடங்கள் தான் தரிசனம் பண்ண முடியும். அதில் கொடுக்கப்படுகின்ற விசேஷமான இந்த பால், தீர்த்தம், சந்தனம் இவெல்லாம் ரொம்ப விசேஷமாக சகல வியாதி நிவாரணம் அளிக்கக்கூடிய ஒரு அருமருந்தா இந்த ஆலயத்தில் இந்த பிரசாதங்கள் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக நேரா வந்தா இந்த பக்கம் தட்சிணாபிமுகமா தெற்கு நோக்கி அருள் பாலிக்கின்ற திருவுருவம் தான் இங்க பிராணாம்பிகை. சமணர்களுக்கும் சைவர்களுக்கும் எந்த மதம் உயர்ந்த மதம் அப்படின்னு ஒரு போர் வருது. மதுரை பாண்டியன் சபையில நடக்கிறது. அனல்வாதம் புனல்வாதம், இந்த 2 வாதமும் போட்டி. இந்த 2 வாதத்துல எந்த மதம் ஜெயிக்கிறதோ அந்த மதம் தான் உலகத்திலே உயர்ந்த மதம் அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம் அப்படின்னு ஒரு பக்கம் சமணர்கள், ஒரு பக்கம் சைவர்கள் நடக்கிறது பாண்டியன் சபை மதுரையில். சைவர்கள் சார்பா யார் போறது அப்படின்னோன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரை சொல்றா. கடைசியில் யார் போனா தெரியுமா? ஞானப்பால் உண்ட அந்த குழந்தை தான் திரு ஞான சம்பந்த பெருமான் போறார் நேரா. சைவர்களுக்கு, சைவ சமயத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அதை நிலைநாட்டி வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நேரா போறாருங்க மதுரைக்கு. அனல்வாதம் அப்படின்னா என்னன்னு கேட்டா நெருப்புல போட்டா எரியாம இருக்கிறது. புனல்வாதம் அப்படின்னா வைகை ஆற்றுல எந்த திசையில அந்த நதி ஓடுறதோ அதுக்கு எதிர்த்து வரணும். பல்லாயிரக்கணக்கான பாடல் எழுதியிருக்கார் அவர். அதுல எந்த பாடல் எடுத்து கொடுக்கிறது போட்டிக்கு? எல்லா பாடலும் அற்புதமான பாடல். எல்லாமே அவர் சுவாமியோட பிரபாவத்தை தான் சொல்லியிருக்கார். பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த ஓலைச்சுவடை எடுத்து இந்த நூல் எடுத்து விட்டு பார்க்கிறார். இந்த நூலை சாத்தி பார்க்கறதுன்னு பேரு. எல்லா சுவாமியும் பிரார்த்தனை பண்ணிட்டு எனக்கு வெற்றியை கொடுக்கணும், சைவர்களுக்கெல்லாம் எந்த சிரமமும் வரப்படாது, சைவ சமயம் லோகத்துல பிரசித்தமா இருக்கணும், எல்லாருக்கும் சுவாமியோட அருள் கடாட்சம் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த ஓலைச்சுவடியில் எடுத்து இந்த நூலை வைக்கிறார். அதை எடுத்து பார்க்கும்போது இந்த திருநள்ளாரோட பதிகத்துல தான் அந்த ஓலைச்சுவடியில் அந்த நூல் விழுது. போகமார்த்த பூன்மலையால் அப்படிங்கிற பச்சை பதிகம். அந்த பாடலை பாடி அந்த பாடலின் வாயிலாக தான் சைவ சமயம் லோகத்துல திரும்ப வரத்துக்கான ஒரு வாய்ப்பா அமையுது. அதனாலதான் சைவ சமயத்துக்கு உயிர் கொடுத்த நாயகி அப்படின்னு பேரு. அதனாலதான் பிராணாம்பிகைன்னு பேரு. லலிதா சகஸ்ரநாமத்துல பிராணேஸ்வரி, பிராணதாத்ரி, பஞ்சாசத் பீட்ட ரூபிணி அப்படிங்கிற நாமாவளி வரும். அது இந்த அம்பாலோட பிரபாவத்தையும் கீர்த்தியும் லோகத்துக்கு பறைசாற்றுகின்ற வகையில் அமையப்பட்டிருக்கிற ஒரு நாமாவளி. இங்க வந்து தரிசனம் பண்ணாக்க எந்த காரியத்தை நினைச்சு நம்ம பிரார்த்தனை பண்றோமோ அது உடனே வெற்றி ஆகும். என்ன வெற்றியை கொடுத்த சன்னதி அல்லவா அது. அதுபோல் மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ண ஒரு பலன் இந்த பிராணாம்பிகை தரிசனம் பண்ணும்போது அவளுக்கு கிடைக்குது. திருநள்ளாறு அப்படின்னோட எல்லார் மனசுலையும் வர்றது முதல்ல என்ன? சனீஸ்வர பகவான். அவரை பத்தி முதல்ல சொல்லணும் உங்களுக்கு. என்ன 6 சன்னதியை பத்தி சொல்றேன்னு சொல்லி தான் நான் ஆரம்பிச்சேன். 5 சன்னதி சொல்லிட்டேன். பகவானை பத்தி மெயினா சொல்லணும் இல்லையா? சனிப்பெயர்ச்சி காலம் இது.
கிரகங்களுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வகையில் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு ஒரு வருட காலம் எடுக்கக்கூடியவர் யாருன்னா குரு பகவான். ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு எடுக்கக்கூடிய அதிகப்படியான மாதங்களை எடுக்கக்கூடிய கிரகம் ராகு பகவான், கேது பகவான். என்ன அவர் 1.5 வருஷம், பாக்கி எல்லாம் மாத கணக்கில் தான். நவகிரகம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சூரியன், சோமன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனீஸ்வரன், ராகு, கேது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் சொல்லியிருக்கு. சூரிய பகவான் அப்படின்னா ஆரோக்கியத்தை வழங்கும் கிரகம், பிதிருகாரகன், சிம்ம ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர். சந்திர பகவான் அப்படின்னா மனோகாரகன் பேரு, நல்ல மனசுல சந்தோஷத்தை எல்லாம் வழங்கக்கூடியவர். கடக ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சந்திர பகவான். செவ்வாய் அப்படின்னா அங்காரகன். ஜாதகத்தில் பார்த்தா செவ்வாய் தோஷம் அப்படின்பா. பூமி ரீதியா உள்ள விளைச்சலுக்கெல்லாம் கொடுக்கக்கூடியவர், பூமிகாரகன் அப்படின்னு பேரு. மேஷ ராசி, விருச்சிக ராசி, இது ரெண்டுத்துக்கும் அதிகப்படியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். புதன் வித்யா வியாபாரகாரகன். வித்தை, நல்ல வித்தையெல்லாம் வரணும், நல்லா குழந்தை டேலண்டா வரணும். சங்கீதம், சங்கீதத்தில் பயிற்சி வேணும், கல்வியில் சிறந்து விளங்கணும் அப்படின்னா அது டேலண்ட் பேஸ்டு சப்ஜெக்ட். அது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிற புத பகவான். வியாபாரம் நல்லா அபிவிருத்தி ஆகணும், தனலாபம் நிறைய கிடைக்கணும், கோடி கோடியாக வரணும், போட்ட முதலீடு திரும்பி வரணும், லாபத்தோடு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு கூடிய காரகத்துவமாக விளங்கக்கூடியவர் தான் புத பகவான். கன்னியா ராசி, மிதுன ராசிக்கு அதிபதியானவர் புத பகவான். குரு பகவான் பிருகஸ்பதி, குரு, வியாழன் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். சுபகிரகம் தனுசு ராசிக்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர். மீன ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர். புத்திர வம்சவிருத்தி, புத்திர சந்தான பிராப்திரஸ்து அப்படின்னு பெரியவாள்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி கேட்போம், குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லுவா. அதெல்லாம் அதுக்கு காரகத்துவமாக விளங்கக்கூடிய கிரகம் தான் குரு பகவான். கல்யாணம் அப்படின்னு போய் ஜாதகத்தை பார்க்க போனா என்ன சொல்லுவா, குரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கா, குரு பலம் வந்துடுத்தா பாருங்க அப்படிம்பாங்க. அதுக்கெல்லாம் காரகமாக விளங்க. திருமணம் நல்ல இடத்துல வரன் அமையறதுக்கு வரனை குறைக்கக்கூடிய மூர்த்தியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான். சுக்கிர பகவான் கலத்திரகாரகன், 7ஆம் இடம், மங்களங்களை அருள்பவர். ரிஷபராசிக்கும் துலா ராசிக்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கிர பகவான். ராகு பகவான் அப்படின்னா நல்ல யோகத்தை வழங்கக்கூடியவர். கேது பகவான் அப்படின்னா நல்ல மார்க்கம், வழியை காட்டக்கூடிய கிரகம் கேது பகவான். 2 பேரும் பார்த்தீங்கன்னா சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள் அப்படின்னு பேரு. எல்லா கிரகத்தை பற்றியும் பார்த்தாச்சு. ஆனால் இந்த உலகத்தில் இதையெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? வயசு வேணும். அந்த வயதை, அந்த ஆயுளை வழங்கக்கூடிய கிரகம்தான் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர். ஆயுளை நிர்ணயிக்கும் கிரகம், நீதி பரிபாலனம், நீதி கிரகம் அப்படின்னு பேரு. ஏழை பணக்காரர், படித்தவர் படிக்காதவர், பதவியில் உள்ளவர் பதவியில் இல்லாதவர், எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. நோ பார்ஷியாலிட்டி பிஃபோர் லா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உள்ள ஒரு கிரகம், த கிரகா ஃபார் லா அண்ட் ஜஸ்டிஸ் அப்படின்னா சனி பகவான் தான். பூர்வ புண்ணியம், இந்த ஜென்மாவில் நம்ம பண்ணிருக்கிற பாபங்கள், போன ஜென்மத்தில் நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட், ஒரு கணக்கு எடுத்து வைத்து அந்த கணக்கின் அடிப்படையில் அவருடைய ஸ்தானம், 7.5 சனியின் காலம், அஷ்டம சனியின் காலம்,
அர்த்தாஷ்டமச்சனியின் காலம், சனி திசையின் காலம். அதற்கு உண்டான காலகட்டத்தில் அவளுக்கு உள்ள பலன்களை வழங்கக்கூடிய கிரகம். நீதி பரிபாலம், தர்மத்தை நிலைநாட்டும் கிரகம் சனீஸ்வர பகவான். விசேஷமா பாக்கி கிரகங்களுடைய சஞ்சாரத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது வருடக்கணக்கு தான் சொன்னேன். 2.5 ஆண்டுகள் எடுக்கக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் தான். சில சமயம் 3 வருஷம் கூட போகும். சாயாசுத பிரசன்னாத்மா பங்கு பாவன சேதனா மந்தோ மந்த கதிஷ்சைவா சுபம் தத்யாத் சதாவயம். இந்த சஞ்சாரத்தோட காலம் 3 வருஷங்கிறதுனால சுபத்தையும் மகிழ்ச்சியையும் உலகத்தினுடைய நியதியையும் நமக்கு சொல்லக்கூடிய கிரகம்தான் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தன்னமாமி சனீஸ்வரம். இந்த திருநள்ளாறு திவ்ய கஷேத்திரத்தில் விசேஷமா தனி சன்னதி, தங்க விமானம், நின்ற கோலம், அபயகஸ்தம், காக வாகனத்தோட அபயகஸ்தத்தோட கிழக்கு நோக்கிய மூர்த்தியாக அருள் பாலிச்சிருக்கிறது. தனி விசேஷம். வேற எங்கேயும் இந்த மாதிரி ஒரு கிழக்கு நோக்கிய திருமுகம் அனுக்கிரகம் செய்யக்கூடிய ஒரு பேராற்றல். பக்தாபீட்ட பிரதம் சௌரியம் தம்பந்தே நலபூஜிதம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பக்தாபீட்ட பலப்பிரதாய நமஹ, பக்தாபீட்ட வரப்பிரதாய நமஹ அப்படின்னு சொல்லியிருக்கு. பக்தர்கள் இஷ்டமாக எதை வேண்டினாலும் வேண்டிய மாத்திரத்தில் அருளை வழங்கக்கூடிய மூர்த்தி. பக்தர்களின் அபீஷ்டம், அபீஷ்டம் பார்த்தாக்க அவருடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி செய்யக்கூடிய திருமுகத்தோடு சாந்த மூர்த்தியாக இந்த க்ஷேத்திரத்துக்கு யாரெல்லாம் வராலோ அவளுக்கு சௌரியம்தான், சௌரியத்தை மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட இந்த க்ஷேத்திரத்தில் அருள் பாலிச்சுருக்கார் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். சனைஹி சரண், சனைச்சரன் அப்படின்னு சொல்லுவார். ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு ஸ்லோவாக போகாது. அது கிரகா விச் ஹேவிங் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி மோஷன் அப்படின்னா சனீஸ்வர பகவான் தான். நன்மையா இருந்தாலும் அவரை மாதிரி யாராலையும் கொடுக்க முடியாது. அதனாலதான் சனி கொடுப்பார், எவர் தடுப்பார்னு சொல்லியிருக்கு. ஒருத்தரோட ஜாதகத்துல சனி பகவான் நல்ல வலுவான ஸ்தானத்துல அமைஞ்சொடுத்துன்னா அப்புறம் அவளை யாராலையும் அசைச்சிக்க முடியாது. 3ஆம் இடம் விசேஷம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், 3, 6, 11 கோச்சார ரீதியா இந்த ஸ்தானத்துக்கு வரும்பொழுது அவளுக்கெல்லாம் சுபத்தையே வழங்கக்கூடிய. அதே மாதிரி 9ஆம் இடம், 9ஆம் இடத்துக்கு வரும்போது அவளுக்கு தான் அஷ்டம சனி நிவர்த்தி ஆயிருக்கும். அவளுக்கெல்லாம் நன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம். இந்த 4 ஸ்தானம் ரொம்ப உயர்வா விசேஷமா சொல்லியிருக்கு. இப்ப நம்ம சனீஸ்வர பகவானு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர். அவருக்கு ரொம்ப விசேஷமான தானியம் எது அப்படின்னா எள்ளு தான் அவருக்கு விசேஷமான தானியம். ஆயுஷ் காரகன் பேரு, ஆயுளை நிர்ணயம் பண்ணக்கூடிய கிரகம். அல்பாயுஷா இருக்கிறதா இல்ல ஜாதகம் நல்ல ஒரு தீர்காயுஷா உள்ளதா அப்படின்னு எதை வச்சு கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்தானத்துல சனி பகவான் எந்த ஸ்தானத்துல ஜனன ஜாதகத்துல இருக்காரோ அதை பேஸ் பண்ணி தான் அவரோட ஆயுள் நிர்ணயம் பண்ணுவோம். சனீஸ்வர பகவானுடைய பார்வை ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட மூர்த்தி இந்த திருநள்ளாற்றில் வருகின்ற இன்னைக்குதான் சனிப்பெயர்ச்சி. வாக்கிய பஞ்சாங்க கணித முறைப்படி ஸ்ரீ சனீஸ்வர பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு 20/12/2023 புதன்கிழமை மாலை 5:20 சஞ்சாரம் பண்ணுகிறார். லோகத்துல எல்லாருக்கும் நன்னா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணம் தான் இதுல. மகர ராசி கும்ப ராசிக்கும் அவருக்கு சொந்த வீடு தான். மகர ராசி ஒரு வீடு, அடுத்து கும்பராசி. இந்த வீட்டில் எத்தனை நாள் இருந்துட்டார், இன்னொரு வீடு அவருக்கு. அடுத்தது அந்த வீட்டில் இருக்கிற லக்ஸரியா இருக்கார். ஏன்னா அந்த ராசியிலேருந்து அவர் பார்க்கும்போது 12 ராசிக்கு நன்மையை தான் தருவார்.
சொந்த வீட்டிலேருந்து இப்போ நம்ம ஒரு சொந்த வீட்டில் இருக்கோம், பாக்கி ராசியெல்லாம் பார்க்கும்போது மேஷ ராசி, அடுத்து மீன ராசி, அப்படியே மேஷ ராசி ரிஷப ராசின்னு போனாலும் அதெல்லாம் அவருக்கு சொந்த வீடு கிடையாது. பக்கத்தில் மீன ராசிக்கு அடுத்தது போவார், அப்படி போகும்போது குருவோட வீடு. அடுத்தது மேஷ ராசிக்கு போவார், அது போனால் அவர் செவ்வாயோட வீடு. ஆனால் கும்பத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் சொந்த வீட்டில் இருக்கார். நம்ம வீட்டிலேருந்து நம்ம இப்படி வாசலில் பார்க்கும்போதே நமக்கு தெரியும் நம்ம வீட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னு ஒரு மனசில் ஒரு நிறைவு. அதனால எல்லாருக்கும் ஒரு சுபத்தை வழங்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இந்த கும்பராசி சஞ்சாரம் ரொம்ப விசேஷம். தனி மனிதர்களுக்கு மட்டுமல்ல, லோகத்துக்கே சுபிட்சத்தை வழங்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக தான் இந்த கும்பராசி சஞ்சாரம். பல நாள் இழுபறியா இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா விசேஷமா நீதிமன்றத்தின் வாயிலாக தான் நமக்கு தீர்ப்பு கிடைச்சது. இப்ப லேட்டஸ்டா நடந்தது அயோத்தி ஆலய மகா கும்பாபிஷேகம். ஸ்ரீ ராமபிரான் ராமச்சந்திரமூர்த்தி அவரோட ஆலயத்தோட கும்பாபிஷேகம் எப்ப நடக்கிறது? கும்பத்துக்கு சுவாமி வந்ததுக்கு அப்புறம் தான். கும்பத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க கும்பாபிஷேகம். அப்பேற்பட்ட ஒரு மூர்த்தி. லோகத்தில் எல்லாரும் சுபிட்சமா இருக்கணும், எல்லாரும் நன்னா இருக்கணும், சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சஞ்சாரம், ரொம்ப விசேஷமான சஞ்சாரம் தான் இந்த கும்பராசி சஞ்சாரம்.